பேரணியில் தமிழ்நாடு, உனக்கு இங்க இடம் இல்லை, எந்திரிச்சு ஓடு. 26ல எங்க அன்னை முதல்வர், தில் இருந்தா வந்து பாரு. டாடி டாடி, ஓ மை டாடி, என்னடா இது டாடி ரொம்ப நாள் அமைதியா இருக்காரே, இப்படி இருக்கிற ஆள் இல்லையே அப்படின்னு பார்த்தோம். எங்கெங்கயோ நாலா பக்கமும் சுரண்டி விட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஓன்னு சவுண்டு, அந்த பக்கம் பார்த்தா ஓன்னு சவுண்டு, என்னடா ஸ்ட்ரைட்டா எந்த சவுண்டுமே வரலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும்போது வந்துச்சுல்ல சவுண்டு இன்னைக்கு. சூரியனா நாயா, நாங்க சுவிட்ச் போட்டாதான் சூரியனே எரியுமா? எங்க அண்ணன் ஸ்ட்ரைட்டா சொன்னாருப்பா அங்கிள்னு. அங்கிள் அங்கிள்னு சொல்லியிருக்காரு. அவரோட அங்கிள் அவர் அங்கிள்னு சொல்லியிருக்காரு. நீங்க கதையா விடுறீங்க, சூரியன்ன்றீங்க, நாயின்றீங்க. திருப்பி ஒரு நிருபர் கேள்வி கேட்கறதுக்கான பதில் அங்க வரமாட்டேங்குது. நாங்க இவரைத்தான் சொன்னோம்னு குத்தி சொல்ல முடியல. அந்த பயம் இருக்கணும். தெரியுதா டிவிக்கேனா என்னன்னு இப்ப தெரியுதா? மாநாட்டுக்கு அப்புறமா எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. மாநாட்டுக்கு முன்னாடி சில தடைகள் வந்துச்சு. ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இத்தனை லட்சம் பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு நடத்தின மாநாடு இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு வெற்றி பேரணியில் தமிழ்நாடா வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கிட்டு இருந்து வந்துச்சுல சவுண்டு, ஒரு இடத்துல இருந்து என்னடா இது சவுண்டு வரலன்னு பார்த்துட்டே இருக்கோம். ஆனா சவுண்டு வந்துருச்சு. அப்பா அம்மா எனக்குள்ள சண்டை, அப்பா அம்மாவை பார்க்கல, புருஷன் முன்னாடி வந்து சண்டையா இருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்களாப்பா, யாராவது வந்து உங்கள்கிட்ட அப்பா அம்மா எனக்குள்ள சண்டைனா மாநாட்டில் அவ்வளோ தூரம் ஒரு கட்டி அணைச்சு அம்மா அப்பா பாசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா தானே. எப்படி பார்த்தீங்கல்ல, தன்னோட அப்பா வழிகாட்டுதலின்படி தன்னோட தலைவரை அப்பாவை ஏற்றுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காரு எங்க அண்ணன். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு அறிவுள்ள ஆண்கள் தன்னோட மனைவிய அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் ஒரு அரசியல் கட்சிக்குள்ளேயும் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வரட்டும், தடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் எங்க அண்ணன். நீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனைன்னு சொல்றதுக்கு இங்க வேலை கிடையாது. அப்பா அம்மைனுக்குள்ள சண்டை வர்றதுக்கு இது மாங்காய் கட்சி கிடையாது. 2வது, நீங்க தடுத்து அவ்வளவு தூரம் ஒரு வெற்றி பேரணியில வந்த மாநாடு கொடிக்கம்பம் விழுந்ததோட எங்களுக்கு திருஷ்டி கழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு காருக்கான ஒரு எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. அவங்களும் வந்து அந்த காரோட உரிமையாளரும் வந்து சந்தோஷத்துல வந்துட்டாரு. வெற்றி பேரணி முடிஞ்ச வெற்றிகரமான மாநாட்டுல ஏதோ ஒரு தவறுதலா நடந்த விஷயத்துக்கும் இரங்கல் தெரிவிச்சிருக்கோம். தயவு செய்து அடுத்து இந்த மாதிரி ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ விஜயண்ணன் கட்சி சார்பில் நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு இளைஞர்கள் பாதுகாப்பா வீடு திரும்பணும்னு சொல்லி கட்சி சார்பில் அறிவுறுத்தியிருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்ம தாடி பாலாஜி அண்ணன், அவரை தான் முக்கியமா பேசி ஆகணும். நம்ம தாடி பாலாஜி அண்ணன் அப்படியே கொதிக்கிறாப்ல. அண்ணே, உங்களுக்கு அந்த அளவு தன்னோட நண்பன் மேல வந்து ஒரு ஆசை இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, ஒரு நட்பு இருக்குன்னா வாங்கனே, வந்து முன்னாடி நில்லுங்க, இழுத்து போட்டு செய்யுங்க. உங்களை யார் வேணான்னு சொன்னா? உங்களோட கட்சி, உங்களோட நண்பன், உங்களோட ஒரு சிநேகிதன் ஒரு கட்சி நடத்துறாப்புல. உங்களுக்கு அப்படிங்க பதவி எதிர்பார்த்து வரீங்களா, இல்ல பணத்தை எதிர்பார்த்து வரீங்களா? உட்காந்து அறிக்கை கொடுக்கறதுக்கும், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்கும், வந்து யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் நீங்க வீடியோ போடுறதுக்கும் இல்லனே கட்சிக்கு வாங்க. எத்தனையோ தொண்டர்களும் சரி, அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு சின்ன நிர்வாகிகள், செயலாளர்களுக்கு அன்னை பதவி கொடுத்துருக்கிறது தன்னோட இத்தனை வருஷமா மக்கள் நலப்பணியில இருந்து செஞ்சுக்கிட்டு வரவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க பதவி எதிர்பார்க்கனா இந்த கட்சிக்கு இடம் கிடையாது. ஒரு நண்பனா, உங்களோட நண்பனா, உங்க நண்பனுக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க களத்துக்கு வாங்க. நீங்க களத்துக்கு வந்து உங்களை யாராவது அவமானப்படுத்தினாங்களா? உங்களுக்கு அங்க என்ன மரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்க? நீங்க அறிக்கை கொடுக்கறதுக்கும், உட்காந்து நியூஸ் சேனலுக்கு நீங்க போன் பண்ணி பேட்டி கொடுக்கறதுக்கும் அந்த அளவுக்கு டிவிக்கே வந்து கீழ்த்தரமா போகல. கூட இருக்கிறவங்களும் நண்பர்கள் தான், நீங்களும் நண்பன் தான். அண்ணே பாலாஜி அண்ணே, இது உங்களுக்காக. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க யாரோட பேச்சோ கேட்டு பேசுற மாதிரி இருக்குண்ணே. நீங்க வந்து கட்சிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நீங்க டைரக்டா பேசுங்கண்ணே. ஏன் உங்களுக்கு உரிமை இருக்குண்ணே. உங்களோட நண்பனோட கட்சிக்கு நீங்க உரிமை இருக்கு. நீங்க ஏன் வேற 3வது ஆள் சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி பேசுறீங்க? கட்சிக்குள்ள அப்ப கழகத்தை ஏற்படுத்த பாக்குறீங்களா? ஒரு கட்சி வந்து ஒற்றுமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? இல்ல உங்களுக்கு பதவி எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க தாடி பாலாஜி அண்ணே. ஒரு தங்கச்சியா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க டிவிகே கட்சிக்கு வாங்க, ஒரு இடத்துல நின்று களத்துல நின்று வேலை பாருங்க, ஒரு மக்கள் பணியில இறங்குங்கண்ணே. உங்களை யாருன்னே வேணான்னு சொல்றது? உங்களை மாதிரி தானே 1000 பேர் வந்திருக்காங்க. திரைத்துறையில இருந்தே இன்னைக்கு விஜயண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனையோ கணக்கான பேர் வந்திருக்காங்கண்ணே. நீங்க முன்னாடி வாங்கண்ணே. இதுதான் எங்களோட கோரிக்கைண்ணே. தயவு செஞ்சு நீங்க டிவிகே கட்சி தன்னோட நண்பன் சொல்லிட்டு இறக்கி பேசாதீங்கண்ணே. மக்கள் மனசுல இருக்கிற ஒரு இமேஜை நீங்க கெடுக்கணும்னு நினைச்சீங்க, வேற யார் பேச்சாவது நீங்க கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பு இல்லைண்ணே. கண்டிப்பா டிவிக்கெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இடம் கிடையாதுண்ணே.